இங்கே பாருங்க மேலே பச்சை கலரில் தெரியுது பார்த்தீங்களா? எங்கே தெரியுது? விசுவலாலிசனும் எங்கேருந்து வந்தாங்க? மக்காவில் இருந்து வராங்க. அவங்க வரக்கூடிய அந்த ஒட்டகத்துக்கு பேர் என்னங்க? ஒட்டகத்துக்கு பேர் என்னக்கா? சும்மா ஒரு ஒட்டகம் கூட்டிகிட்டு வந்தாங்களா? சொந்த ஒட்டகத்துக்கு ஒரு பேர் என்ன பேருங்க? ஒட்டகத்துக்கு பேர் கஸ்வா. ஒட்டகத்துக்கு பேர் என்னங்க? கஸ்வா. காபாவுடைய துணிக்கு பேர் என்னங்க? ஞாபகம் வச்சுக்கோ. காபத்துடைய துணிக்கு பேரு ரசூலுல்லாஹி படிக்கிற அந்த ஒட்டகத்துக்கு பேரு கஸ்வா. இந்த ஒட்டகம் அங்கிருந்து வருது அல்லாஹ்வுடைய கிருபையில. வந்த உடனே இந்த மதீனாவை 2 சுத்து 3 சுத்து எல்லாரும் ரசூலுல்லாஹி வரும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹி வரும்போது நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படி எல்லாரும் பிரியப்படுவாங்கல்ல. எல்லாரும் பிரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சஹாபி மட்டும் துவா செய்கிறாங்க எல்லாட்ட. எல்லாம் ரசூலுல்லாஹி எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. என்ன துவா செய்கிறாங்க? அவங்க அருமையாக இருக்காங்க. ரசூலுல்லாஹி வந்தாங்கன்னா அவங்களுக்கு உபகாரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற நோக்கத்தில் துவா செய்வாங்க. இந்த ஒட்டகம் சுற்றி கடைசியை யார் துவா செஞ்சாங்களோ அவங்க வீட்டுக்கிட்டே நின்றோம். பிள்ளைங்கள்லாம் ஒரே சத்தமாக இருக்கும். உடனே 2-3 பேர் ஒட்டகத்துடைய கயிறை பிடிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, நீங்கள் கஸ்வாவை பிடிக்காதீங்க, அல்லாஹ் அதுக்கு கட்டளை இட்டுட்டான். நான் எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக அதை கூட்டிகிட்டு போயிருக்கும் போது அந்த வீட்டில் போய் நிற்குவாங்க, துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அபு அய்யூபின் அன்சாரி என்ற தோணும். அபு அய்யூபின் அன்சாரி இன்ஷால்லா மதீனால நிறைய விஷயம் நம்ம சொல்லுவோம். அந்த முடிவு நாளில் உங்களுக்கு கேள்வி பதில் இருக்குது. பதில் சரியாக சொன்னவங்களுக்கு மதீனால சிறப்பு வாய்ந்த பரிசு கம்பெனி சார்பாக இருக்குது. ஏன்னா உங்களை ஒரு ஆர்வப்படுத்துது, இதில் எல்லாருமே கலந்துக்கலாம். அப்போ அந்த ஒட்டகத்தை அவங்க அபு அய்யூபின் அன்சாரி அவங்க வந்து இடம் இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. இந்த ஒட்டகம் வந்ததுனால பிள்ளைகளுடைய எல்லா சத்தம் கேட்கும். அவங்க வீட்டுடைய திரைசீலை பிடிப்பாங்க. ரசூலுல்லாஹி வந்து நிற்பாங்க. வாங்க யாரும் சொல்லலாம்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு துவா செய்வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒட்டகம் வரும்போது முதல் ஒரு இடத்துல உட்காந்து அப்போது இது ஒரு அமானித சிறுவர்களுடைய பொருள், இது ஒரு அனாதை சிறுவர்களுடைய பொருள் இருக்குன்னு சொல்லி நல்லா வகை மூலமாக சொல்லுவான். அதை ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த உலகத்தில் 4800 சதுரடி இருக்கக்கூடிய இந்த இடத்த ரசூலுல்லாஹி சொந்த பணத்தில் வாங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைவருக்கும் சொந்தமானது என்று முதல் ஒப்பு செய்யும். அந்த பச்சைக்கு நேரம் கீழே தான் ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க? அயர்ந்து குறங்கி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு அறையில் அசல் அபூபக்கர் சித்திக் அறையில் ஆகத்தாரா, அதுக்கு அடுத்து அசல் உமர் அலியில் ஆகத்தாரா. அதான் பெருமானாருடைய வீடாக இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள வெள்ளை மஸ்ஜிதுக்கு போய் பள்ளிவாசலாக பாக்கியமான இடத்துல நம்ம இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளுடைய ஈமானை உறுதிப்படுத்தி அந்த ஈமான் பிரகாரம் வாழ்வதற்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை நமக்கு நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் எல்லாம் நல்லா செய்வாங்க. 80 துவா செஞ்சாலும் 3 தலைமுறை தாண்டி நம்ம ஏன் கேட்குறோம்னா, நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்லா பெரிய சிறப்பு கொடுத்துருப்பான். எங்கள் முன்னோர்களை யாரோ வந்திருப்பாங்கப்பா மக்காவுக்கு மதீனாவுக்கு, நிறைய துவா செஞ்சுருப்பாங்க. கிராமத்தில் தான் நம்ம நடந்து அப்படின்னு சொல்லட்டுமே. கேட்குற துவா கொஞ்சம் நிறைய கேட்க வேண்டியதாக இருக்குது. நல்லா அது பிரகாரம் நம்ம நலத்தோஃபீக் தருவாங்க. அப்படியே பார்த்துட்டு போவோம். That's